Hi friends, இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷல் ஹெல்த்தியான ஒரு குல்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா நாம சேர்க்குற பொருள் எல்லாம் இதில் அந்த மாதிரி இருக்கும். சம்மருக்கு குளு குளுன்னு குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியானது கூட. வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு மக்கானா எடுத்திருக்கேன். இதை தாமரை விதைன்னு கூட சொல்லுவாங்க. கடைகளில் எந்த கடையில் நீங்கள் கேட்டிங்கனாலும் கிடைக்கும். அது ஒரு 3 கைப்பிடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வால்நட் 1 கைப்பிடி, அப்புறம் பாதாம் எடுத்திருக்கேன், அப்புறம் கேஷ்யூ எடுத்திருக்கேன். இதில் நான் ஆல்ரெடி பாதாம், கேஷ்யூ, ட்ரை பேரிச்சம்பழம், பிளாக் திராட்சை, ரெட் திராட்சை எல்லாமே இதில் கலந்து சேர்த்துருக்கேன். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்திக்கலாம். ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அது கூட இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மக்கானா, வால்நட்டு, பாதாம், கேஷ்யூ இது எல்லாத்தையுமே இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே பவுலில் சேர்த்தியாச்சு. இப்போ இதில் நம்ம நல்ல க்ரீமியான மில்க் இதில் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் திக்கான பாலாக இருக்கணும். இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸிங்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த நம்மளோட நட்ஸு, மக்கானா எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. நல்லா 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இதில் ஸ்வீட்னஸுக்காக நம்ம பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, கருப்பு திராட்சை எல்லாமே இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்திக்கலாம். இது நீங்கள் வேணால் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுகர் சேர்க்காமல் ஹனி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக 2 to 3 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட குல்ஃபி ப்ராசஸிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் இல்லைன்னா கிளாஸு இல்லைன்னா மட்கா இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக அதில் கூட நீங்கள் ஊற்றி மட்கா குல்ஃபின்னு கூட நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி மோல்டு இருக்கிறதுனால நான் இதிலேயே குல்ஃபி ஐஸ்கிரீம் செஞ்சுக்க போகிறேன். வாங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் மோல்டடில் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், ஐஸ்கிரீம் மோல்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 4 to 5 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீசரில் வச்சு நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்ம ஐஸ்கிரீம் மோல்டை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட குல்ஃபி ரெசிபி பாருங்கள் இவ்வளோ மீதியாக இருக்குது. அதை நான் இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டி கப்பில் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இதை மட்கா குல்ஃபி மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இதை ஃபில் பண்ணிக்கலாம். மீதி இருந்த நம்மளோட குல்ஃபியையும் இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் ஃபில் பண்ணிக்கிட்டோம். இதையும் 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ட்ரை நட்ஸ் குல்ஃபி ரெசிபி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் நம்மளுடைய கப் குல்ஃபி அண்ட் குல்ஃபி ரெண்டுமே சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை ஸ்பூனால் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த கப் குல்ஃபியை இந்த குல்ஃபியை நம்ம ஒரு சின்னதாக ஒரு ப்ராசஸிங் பண்ணிக்கலாம். என்னென்னா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் பாருங்கள் இது ஃபுல்லாக முக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா இது அழகாக வெளியே வந்துடும். பாருங்கள் 2 மினிட்ஸ் தான் தண்ணியில் வச்சேன். எவ்வளோ சூப்பராக வெளியே வந்துடும். நம்மளுடைய மக்கானா ட்ரை நட்ஸ் குல்ஃபி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.